எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்க? இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களை ஜெபிக்க வைக்க போறேன். அல்லேலூயா. ஆமே. ஜெபம்ங்கிற வேற டைமென்ஷனுக்குள்ள போக போறோம். அல்லேலூயா. ஆமே. வேற விதத்துல சபையை கர்த்தர் ஜெபிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஜெபம் பண்ணும்போது ஆமென், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வெளியே போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நான் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களை விட்டு வெளியே போகணும். அல்லேலூயா. ஆமென். நான் என்ற அமைப்பு என்னன்னா, நான் இப்படிதான் நிற்பேங்க. அல்லேலூயா. ஆமென். நான் இவ்வளவு சவுண்டு தான் நான் கை தட்டுவேன், இந்த சத்தத்துல தான் நான் அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். அந்த அமைப்பை உடைச்சு நீங்க ஜெபம் பண்றதுக்கு நீங்க உள்ள வரணும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் என்கின்ற அமைப்பை உடைச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு அல்லேலூயா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றீங்க? அல்லேலூயா சொல்றீங்க. அதுல ஒரு சில பேரோட சத்தம் எப்படி இருக்கும்? சவுண்டா இருக்கும். ஒரு சில பேர் சத்தம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஒரு சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்றீங்களே. அல்லேலூயா. எனக்கு எல்லாத்தோட சவுண்டும் இப்ப ஈவனா வரணும். அல்லேலூயா. அவர்கள் ஒருமித்து கூடி வந்தார்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை நிரப்பினார். அல்லேலூயா. 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 நான் என்ற அமைப்பு தாண்டி தேவனுக்குள் நிரம்பினார்களாய் சபை மாறி இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே மாதிரி பேசினாங்க. யோசித்து பார்க்க முடியுதா? ஆமே. ஒரே பாஷை. ஆமே. நம்ம சர்ச்சுக்குள்ளேயே எத்தனை பாஷைகள் இருக்கு பாருங்க. ஒருத்தங்க வந்துட்டு தமிழ்ல பேசுறோம், ஒருத்தங்க வந்து ஹிந்தி யாரும் இல்லை நினைக்கிறார், தெலுங்குல பேசுறீங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. ஆமே. சீக்கிரமா சபை இங்கிலீஷ்ல நான் கொண்டு வரணும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. சோ நிறைய மொழிகள் இருக்கு. சோ வேதாகமத்துல பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசினார்கள். ஒரே மொழியை பேசினார்கள். அந்த ஒரே மொழியினுடைய விளைவு எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. கீழே வாசிங்க. அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர்கள் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல், சாந்துக்கு பதிலாக இலக்கியும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் நீரெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பிசாசு என்ன பண்ண விரும்புறான்னா, அவனுக்கு ஒரு இடம் வேணும் இந்த பூமியில. அவனுக்கு என்ன வேணுங்க? இடம் வேணும். அந்த இடம் உருவாக்குவதற்கு பெருமையுள்ள ஜனங்கள் வேணும். அல்லேலூயா. ஆமென். பெருமையுள்ள ஜனங்க வந்துட்டாங்க. அடுத்த பிளான் வந்துட்டு தனக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும், தனக்குன்னு ஒரு கோபுரத்தை கட்டணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிசாசுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆமென், உங்க வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, உங்க ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் இருக்கு, பிசாசுக்கு அட்ரஸ் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசுக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். பிசாசுக்கு என்ன கிடையாது? அட்ரஸ் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறோமே. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நீயும் நானும் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவனோட அட்ரஸை கேன்சல் பண்றதுல முக்கியமான வேலையில் தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசுக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அவனுக்கு அட்ரஸ் வேணும்னா பெருமையுள்ள ஜனங்கள் வேணும். அல்லேலூயா. ஆமென். பெருமையுள்ள ஜனங்கள் வந்தோடனே ஆமென், அவன் அட்ரஸ் கிடைச்சிருச்சு என்று நம்பி ஆமென் ஒரு பிளான் பண்றான். அல்லேலூயா. ஆமென். கீழே வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஆண்டவருக்கு வந்துட்டு ஜனங்க ஹைட்டான பில்டிங் கட்டுறதால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, கட்டட்டும். அதுக்கு ஸ்டெப் தாண்டி என்ன பண்ற ஆண்டவர், இவங்க எப்படி கட்டுறாங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி இறங்கி வராரு. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இவன் கட்டுறதுனால. ஆமென். அப்ப கீழே வாசிங்க. ஆமென். கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. நான் சொல்ல, ஆண்டவரே சொல்றாரு, இந்த பூமியில ஒரே பாஷை இருந்ததுன்னா ஜனங்க எதை செய்ய தொடங்கினாலும் அதை செஞ்சு முடிப்பாங்க, தடையே இருக்காது.
அல்லேலூயா. ஒரு பாஷை இருந்ததுன்னா நான் சொல்ல ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஜனங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை அவர்களால் செய்ய முடிகிறது. ஒரே பாஷை வருகின்ற இடங்கள் எல்லாம் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அதை அச்சீவ் பண்ணுவதற்கான ஒரு கேட்டகரி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? கீழே வாசிக்கும் பொழுது பாருங்க, பிசாசோட பிளான ஆண்டவர் உடைப்பதற்கு தூதர்கள் அனுப்பல. ஒரு ஜேசிபி அனுப்பல. ஒரு 1000 பேர் அனுப்பி அந்த பில்டிங் இடிக்கும்படி அனுப்பல. அதற்கு மாற கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய பாஷைகளை மாத்தினார். அல்லேலூயா. பாஷை மாறணுமே, அல்லேலூயா. அங்க பாஷைகள் இறங்கணுமே, வானத்திலிருந்து பாஷைகள் இறங்கணுமே, பிசாசோட பிளான் எல்லாம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல சொல்லுங்க, பாஷைகள் இறங்குச்சுன்னா, பக்கத்துல சொல்லுங்க, பாஷைகள் இறங்குச்சுன்னா பிசாசோட பிளான் எல்லாம் உடைஞ்சிரும். பிசாசோட பிளான் எல்லாம் உடைஞ்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதனால நம்முடைய திங்கிங், கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்று சொன்னால் நம்முடைய இமேஜினேஷன். அல்லேலூயா. என்னதுங்க? இமேஜினேஷன், சிந்தனைகள், கற்பனை மண்டலங்கள். அல்லேலூயா. இது மிகப்பெரிய கர்த்தர் கொடுத்த சூப்பரான ஒரு மார்வலஸ் கிஃப்ட். பிசாசு பாருங்க, ஒரே ஒரு சின்ன பிசாசோடைய பொசிஷன் எப்படி இருந்ததுன்னா, பரலோகத்துல முக்கியமான வர்ஷிப் லீடர், ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறதுல ரொம்ப முதன்மையான நபராய், ரொம்ப ஃபேமஸான ஆளா அந்த இடத்துல லூசிஃபர் இருந்திருக்காரு. அல்லேலூயா. அவன் வாயை திறந்து பேசல, அவன் போய் கேட்கல, அவன் சிந்திச்சான். என்ன சிந்திச்சாங்க? நானும் இந்த இடத்துல போய் உட்காரலாமே, நானும் கடவுள் மாதிரி மாறலாமே. அல்லேலூயா. அவனோட ஒரே சிந்தனை தான் அவனை கீழே தள்ளிருச்சு. சார், அவன் வாயை திறந்தோட பேசல, அவன் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணல, பக்கத்தோட கேட்கல, அவன் சிந்திச்ச உடனே அவன் கீழே விழுந்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தின் அமைப்புல, பரலோகத்தின் சட்ட திட்டங்கள்ல நீங்க சிந்திச்சிட்டாவே நீங்க செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் உங்க சிந்தனை கவனமா இருங்க என்று சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல சொல்லுங்க, சிந்தனை கவனமாயிரு. அது வசனம், இன்னொரு வசனம் கூட காண்பிக்குது பாருங்க. அதற்கு அடையாளமா, ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிற மாதிரி நீ சிந்திச்சாவே என்ன ஆயிடுச்சு? அப்ப பரலோகத்தோட இல்லாமல ஆண்டோடைய பார்வையில நீங்க சிந்தனை பண்ணாவே நீங்க செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், உன் சிந்தனைக்குள்ளாக வேறு பிடித்திருக்கின்ற எல்லா பிசாசின் கட்டுகளை கர்த்தர் இந்த காலையில அறுக்க விரும்புகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உன் சிந்தனைகள்ல நீங்க சாகுற மாதிரி, உன் சிந்தனையில நீங்க வீட்டை இழக்கிற மாதிரி, உன் சிந்தனையில நீ போராடுகிற மாதிரி, உன் சிந்தனையில மோசமான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில வர மாதிரி நீ பார்த்து கொண்டிருப்பா என்று சொன்னால் அது வேரோட பிடுங்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ரிகாமாகாது எல்லாரும் வாய்த்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையர் எல்லாரும் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறதை போல சிந்திக்க ஆரம்பிங்க. உன் குடும்பத்தோடு நீங்க சபைக்கு வர மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க. எல்லா சாபங்களும் மாறுகிறதை போல சிந்திக்க ஆரம்பிங்க. எல்லா கண்ணையும் தாண்டுகிறதை போல சிந்திக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தால் உன் சிந்தனையில தெய்வத்துடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்குள்ளாக, உன் சிந்தனைக்குள்ளாக வேறு பிடித்திருக்கின்ற எல்லா சாபங்களை இயேசுவின் நாமத்தினால பகல் வேளையில அது வேரோட பிடிக்கப்படுகிறது. தெய்வத்துடைய கரப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வத்துடைய கரமே இறங்கி பிடிக்கிக் கொண்டிருக்கிறது. No more burdens in the name of Jesus. உன் சிந்தனைகள் கூட சிந்திக்காதீர்கள். பிசாசு பெரியவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தனையோட சிந்திக்காதீங்க. என் குடும்பம் இப்படி போயிடும், என் வண்டி இப்படி போயிடும், என் பேங்க் பேலன்ஸ் இப்படி போயிடும். ஏன்னா பரலோக ரலம்ல உங்க சிந்தனை வந்துட்டு பண்ண போவது கிடையாது, பண்ணிருச்சு. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எங்க இருக்கணும்னா வார்த்தையில் இருக்கிறத விட சிந்தனையில வைங்க. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. பக்கத்து பசங்க விசுவாசத்தை சிந்தனையில வைங்க, சிந்தனையில வைங்க. அடிக்கடி சொன்ன உங்களுக்கு புரியறதுக்காக நான் திரும்ப அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தொட்டு பார்க்குறேன், ஒரு கட்டி ஃபார்ம் ஆன மாதிரி நல்ல ஃபீல், நல்லா தெரியுது, கட்டி ஃபார்ம் ஆன ஃபீல். இந்த கட்டியை தொட்டு பார்த்துட்டு இருக்கேன், லைட்டாக அமுத்துறேன், அது வலிக்குது. அப்போ என் சிந்தனை ஓப்பன் ஆகுது. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், KMCH ஹாஸ்பிட்டல் போகிறேன். அது எப்படி போகிறேன்? ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கேன். ஆம்புலன்ஸில் போகிறேன், சுற்றி நிறைய பேர் இருக்காங்க.
சபை விசுவாசிகள்லாம் வந்துட்டீங்க, எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து இறங்கியாச்சு, ஸ்ட்ரக்சர் உள்ள தள்ளிட்டு போறாங்க. தம்பி இந்த கட்டி வந்து கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சிந்தனை இல்லை, டாக்டர் சொல்றாரு இது கட்டி. அப்புறமே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, சுற்றி லைட் எல்லாம் எரியுது, டாக்டர்ஸ்லாம் மாஸ்க் போட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கட்டி வெளியே இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி என்னைய மார்ச்சரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மார்ச்சரியில் போய் அனாதையாக படுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அடக்காலம் நடக்குது, எல்லாரும் வரீங்க, எல்லாம் அழுகிறீங்க, அதை பார்த்து நானும் அழுதுகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மண்டை தட்டு தட்டுன மாதிரி நம்ம சேர்ல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அடக்காலம் வரைக்கும் போயாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சிந்தனையில எங்க கொண்டு போயாச்சு? அடக்க ஆராதனை போய் முகமெல்லாம் மாடி விட்டா கொஞ்ச நேரத்தில் அழுதுருப்பேன் நான், அந்த லெவலுக்கு போயிட்டேன். அல்லேலூயா. நாம இப்ப தொட்டு பார்க்கற திரும்ப கட்டி இருக்கு. சிந்தனை மாற்ற ஆரம்பித்தேன், அவருடைய தள்ளுதலால் குணமானேன். இந்த கரத்துல தேவனுடைய அக்கினி புறப்பட ஆரம்பிக்கிறது. வெச்ச மாதம் தான் கட்டி காணாம போகும். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிசாசே உன் சிந்தனையை பயன்படுத்துவார் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு ஆழமா உன் சிந்தனையை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன்னை மீட்டெடுப்பார் என்பதை யோசிங்கள், உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை யோசிங்கள், உன்னை பக்குவப்படுத்துவார் என்பதை யோசிங்கள், உன்னை உயர்த்தி வைப்பார் என்பதை யோசிங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. உன் மன விருப்பத்தின்படி தந்தரலி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் உங்க மனம் என்ன விரும்பணும்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்கிறது விரும்பணும். பிசாசு என் கூட இருக்கிறாங்கிறது விரும்பாதீங்க. நிறைய பேருடைய உள்ளத்துல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யத்துக்காக கூட ஆமென் போய் விழுகிற மாதிரி, அங்க போற மாதிரி, இங்க மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஆமென். அதை பத்தி புரியுது. ஆமென். உன் மன விருப்பத்தின்படி தந்தருவாராம். உங்க மன விருப்பம் எல்லாம் அங்க இயேசுவா இருக்கணும். உன் மன விருப்பம் எல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் அப்படிங்கிற விருப்பமா இருக்கணும். ஆமென். சும்மா தானே ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிறது யோசனை கிடையாது. யோசனை பரலோக மண்டலத்துல ஆமென் அது செயல்படுகிறதுக்கு தக்கவனம் அது இயங்க ஆரம்பிக்கிறது. இயேசு நாமத்தால் எல்லா விதமா பொல்லாத சிந்தனை சபை விடுதலையாக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பிசாசு பேச கூட இல்ல, ஒரு சின்ன வார்த்தை கூட கேட்கல, யார்கிட்டயும் பர்மிஷன் கூட கேட்கல. அவன் லைட்டா சிந்திச்சு கண்ணை திறக்க பார்க்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோ பரலோக realmல தேவனுடைய பார்வையில உங்க சிந்தனை ரொம்ப 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 கவனம் பெற்றதா இருக்கிறது என்பதை சபை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரோ உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உன் இருதயம் என்பது ஹார்ட் கிடையாது, உங்க சிந்தனை அதான் இருதயம். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாஷைகள் மீண்டுமாய் வருகிறது, வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாஷைகள் வரும் பொழுது பிசாசுடைய பிளான் அத்தனை முடக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன வரும் பொழுதுங்க? பாஷைகள் வரும்போது பிசாசு நினைச்ச அத்தனை பிளான்ஸ் முடைந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பாஷைகள் வரும் பொழுது பிசாசோட பிளான் எல்லாம் முடையது நீங்க பாப்பீங்க. தேவனாய் கர்த்தர் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஒரு ஜேசி தூதர்கள் அனுப்பின கர்த்தர் பாஷைகள் அனுப்பினார் பிசாசோட பிளான்ஸ் உடைவதற்காக. ஆமென். இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட பாஷை நிறைய கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த பாஷைகள் இறங்க என்ன ஆகும்னா உன்னை குறித்ததான பிசாசோட திட்டங்கள் அத்தனை நீங்க உடைக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மார்ச் மாசத்துல பிசாசு என்னெல்லாம் பிளான் பண்ணானோ அதற்கு விரோதமா கர்த்தர் பாஷையை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த ஹாஸ்பிட்டல் உன்னை லாக் பண்ண நினைத்தாரோ அதற்கு விரோதமாக கர்த்தர் இப்படி உனக்குள்ள பாஷையை அனுப்பி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இந்த பாஷைகள் புறப்பட 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 பாபேல் கோபுரம் தரைமட்டமானதை போல பிசாசு எல்லா திட்டங்களும் தரைமட்டமாகிற அளவுக்கு பாஷைகள் கர்த்தர் சபை நிரப்ப விரும்புகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்க ஒரு பாஷை வருது பாருங்க. அங்க ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா அந்த வசனத்தை நீங்க மேல வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்க. நினைச்சவனை கொல்லுவாராம், நினைச்சவன் உயிரோட வைப்பாராம்.
அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? மேல இருக்கும், அது எங்கன்னு கண்டுபிடிச்சு வாசிங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார். அல்லேலூயா. தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இதுல என்னங்க நியாயம் இருக்கு? நியாயமே இல்ல. அவனுக்கு பிடிச்சிருந்தா உயர்த்துவாரா, அவனுக்கு பிடிச்சிருந்தா நெத்தி மேல துப்பாக்கி பட்டின்னு ஒரு சுடுவாரா. அல்லேலூயா. ஆமென். இதை கூட விட்டுட்டாரு. இதுக்கு மேல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவருக்குன்னு தேவனுடைய ஆலயத்துல வைக்கப்படுகின்ற பாத்திரத்தை கையில் எடுத்து, ஆமென், தேவனுக்கு தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கின்ற அந்த பாத்திரத்தை அந்த ராஜா ஆள் அனுப்பி எடுத்துட்டு வான்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்துட்டு அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும், ஆமென், அது எல்லாத்தையும் அந்த பானத்தை ஊத்தி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்த உடனே கர்த்தர் என்ன பண்றாங்க, அழிக்கிறதுக்கு ஒரு ஜேசிபி அனுப்பல, ஒரு அக்னி அனுப்பல, அங்க வேறொரு பாஷை, ஒரு கரம் அங்க வெளியே வந்து அந்த செவுத்துல ஒரு வார்த்தை எழுதுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நீங்க இப்ப வாசிங்க. என்ன வார்த்தை? மேரே மேரே அப்படிங்கிற வார்த்தை ஒரு கரம் வெளிப்பட்டு எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எழுதப்பட்ட அடுத்த நொடி முதற்கொண்டே அந்த ராஜ்யம் விழ ஆரம்பித்தது. வசனம் சொல்கிறது, அன்று ராத்திரியே அந்த ராஜா மரித்து போனான். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டார். அன்று ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமாய் நின்ற காரியத்திற்கு கர்த்தர் அனுப்பின மிக முக்கியமான காரியம் பாஷையை அனுப்பினார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மரித்து போனான். அல்லேலூயா. விசுவாசத்துல ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாகவும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவும் எழும்பி நிற்கின்ற அனைத்து காரியங்களுக்கு விரோதமாக கர்த்தர் உன்னுடைய வாயிலிருந்து உங்களுடைய நாவிலிருந்து பாஷைகளை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். ஏசாயாவின் நாவை தொட்டதை போல கர்த்தர் உன் நாவை தொட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்க பாஷைகள் நிரம்பி நீங்க பேச 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 ஒரு ராக்காத ரகதனமா ஒரு கரம் முன்பதாக வந்து அதை எழுதுகிற வார்த்தை நீங்க பார்த்து வாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் தர போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? விசுவாசிலாமேன்னு சொல்லலாம் பாப்பாமே. வசனம் சொல்லுது, ஒரு கை வெளியே வந்துதான். ஆமென். ஒரு கை வெளியே வந்து எழுதுதான். அல்லேலூயா. ஆமென். எழுதுதான், செவுத்துல எழுதுதான். அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாக ஒரு எழுத்து எழுதப்பட போகிறது. அதை பார்த்து நீங்கள் பேச போகிறீர்கள். அன்றைக்கு ராத்திரியே அந்த பிசாசு அழிந்து போவார். அன்னைக்கு ராத்திரியே ராஜா கொலை செய்யப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அதுக்கு அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பாருங்க, திரும்ப பாபேல் கோபுரத்துல ஒருமனப்பட்டு பிசாசினுடைய காரியத்தை கட்ட புறப்பட்டு வந்தார்கள். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்காக இப்ப அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப என்ன வருது? பாஷைகளை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த முறை பாஷை இடிப்பதற்காக அல்ல, தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக. விசுவாசிலாமேன்னு சொல்லி நான் பாப்போமே. தேவராஜ்யம் கட்டினாவே போதும், பிசாசின் ராஜ்யம் தானாக கீழே விழுந்து விடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது வசனம் வாசிங்க. அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் காணப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலையில் நான் சொல்லுறேன் சபையே, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஆமென், பாஷைகளை குறித்து ஏளனம் செய்கின்ற இடங்களில், பாஷைகளை குறித்து தரக்குறைவாய் நினைக்கின்ற மத்தியில சபை அந்த பாஷையின் அபிஷேகத்தை மீண்டும் சபை கையில் தூக்க போகிறது. விசுவாசம் சொல்லுங்க பாபாமே. இந்த பாஷை வரும்பொழுது கர்த்தருடைய கரம் வரும். இந்த பாஷை வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட நீங்கள் காண்பீர்கள். இந்த பாஷை வெளிப்படும் பொழுது அக்னிமயமான நாவுகள் என்று நீங்கள் காண்பீர்கள். சபை எதை மறந்து போனதோ, எதை விட்டுவிடலாம் நினைத்து கொண்டு மூவாய் கொண்டிருக்கிறதோ, அதை அந்த காரியத்தை இந்த காலில் இந்த சபை மீண்டும் எடுக்கிறது. விசுவாசிக்கிற சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஆமென். எத்தனை பேத்துக்கு இந்த பாஷையை பேசணும்னு விருப்பம் இருக்கும்? ஆமென். நிறைய பேத்துக்கு இந்த எனக்கு இன்னும் அது கொடுக்கப்படல, இன்னும் அதுக்கு நான் ப்ராக்டிஸ் ஆகல அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த காலை வேளையில ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya ஆமென். நீங்க தானாய் ஒன்று நீங்கள் பேசுவது கிடையாது. உங்க கண்ணுக்கு முன்பதாக எழுதப்படுகின்ற வார்த்தைகள் நீங்க வாசிக்க போகிறீர்கள், புரிந்து நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹalleluya ஆமென். சோ பப்ளிக் எக்ஸாம் எழுதி இருக்கீங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் எழுதி. பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது எப்படி இருப்பீங்க? பதட்டமா இருக்கும், பயமா இருக்கும், சொன்ன மேல தண்ணி எல்லாம் குடிக்கிறீங்க. குட் குட். ஹalleluya ஆமென். இந்த தியரி எக்ஸாம்க்கு ரொம்ப பயமா இருக்கும். பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எப்படி போவீங்க? ஜாலியா போவீங்க. ஹalleluya ஆமென். அதே போல இந்த வாரம் உங்களுக்கு பிராக்டிகல். ஹalleluya ஹalleluya ஆமென். இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். பிராக்டிகல் அப்ப கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் காண போறீர்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அதனால யாரும் தூக்க கூடாது. பார்க்கறேன் அப்பவும் என்ன செய்யுது, ஒரு 2-3 கண்ணு வந்துட்டு இன்னும் பரலோகத்தை நோக்கியே இருக்கு. ஹalleluya இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya ஆமென். எழுதப்படுகின்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க போறீங்களா? ஆமென். அந்த வார்த்தை எழுதப்பட்ட பிறகு அது யாருக்குமே புரியல. ராஜா ஜோசியனை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறாங்க, என்னவோ பண்றாங்க, யாருக்குமே புரியல. கடைசியில தானியேல் அங்க வெளியே வருகிறான். அதை பார்த்தவுடன் அடுத்தனுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதோ தானியேலுக்கு அதே அபிஷேகத்தை இந்த சபை நீ காலில் எடுக்க போகிறது. ஹalleluya ஆமென். இருக்கிறதெல்லாம் எழுதி நிற்போமா? எல்லாரும் சபையில் எல்லாரும் எழுதி நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி கத்தற ஜஸ்ட் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. ராக்கா மாகா தூடா காதா நாமா ஷேகே மா ராக்கா சினேகோ லேப்ரே காதா டா காதா நாமா ஷேவே பெஃப்ராகா தடா காதா நாமா. எல்லாரும் வாயில திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் யாரும் டயர்டாக வேண்டாம். எல்லாம் ஃபோக்கஸ்டா. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகிறபடினால அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க போறீங்க. அடுத்த ஒரு மூவ் நீங்க தொட போறீங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை கர்த்தருக்கு காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஃப்ரீயா 2 கரங்களை வாழ்ந்த உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பா என் கூட கொடுங்க, எனக்கு பேசுங்க. தாகம் உள்ளவன் இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி இதோ யார் யாருக்குள்ள தாகம் உண்டாகிறதோ அவர்களுக்குள்ள எல்லாம் கர்த்தர் ஊற்ற போகிறார். ஒரு புதிய மண்டலம், ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஆவிக்குரிய காரியங்கள் இப்பொழுது சபைக்கு திறக்கப்படுவதாக. அப்பாடே கொடுங்க, அப்பாடுக்கு வேணும். என் கண்களுக்கு முன்பதாக எழுதப்படுவதாக. ரேகே மாகாதாடா காதாடாமா லேப்ரே பிளாஷகாதாடா காதாடாமா ரியாகாதாடா காதாடாமா ரேகே மோஷகாதாடா காதாடாமா. பாஷைகள் வெளிப்படுகிற நேரத்தில் பிசாசுடைய திட்டுகள் தரைமட்டமானதே. ராகாபோ காதாடா காதாடாமா லேப்ரே காதாடா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. பாஷையில் வெளிப்பட பிசாசு பிளான் பண்ண அத்தனை அசிபாரங்களும் இப்ப அசைந்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசத்துல 2025 ஆக்ஷன்ஸ் பிளான் பண்ணி வைத்திருப்பான்னு சொன்னால் அது அழிகிறது. கடனை பிளான் பண்ணி இருப்பான்னு சொன்னால் அது அழிகிறது. வியாதியை பிளான் பண்ணி இருப்பான்னு சொன்னால் அது அழிகிறது. அக்னிமயமான நாவுகள் இப்ப இறங்குகிறத காண்டு இறங்கட்டும். ரேகே மாகாதாடா காதாடாமா ஓரியா காச்சிரே கிரிமபோ லே பிரகாசரா லே பிரகாதுடா. இந்த பாஷையிலிருந்து, இந்த அந்நிய பாஷையிலிருந்து ஒரு தேசத்தையே அழிப்பதற்கு கர்த்தர் அனுப்பின வெறும் 4 வார்த்தைகள் அனுப்பினார். வெறும் 4 வார்த்தைகள்
வார்த்தை அனுப்பினார். அன்னைக்கு ராத்திரியே தேசம் பிசாசுடைய பிடியில் விடுதலையாக்கப்பட்டது. இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக நீச்சலானம் கொண்டு செல்கிற அளவுக்கு கர்த்தரின் சபைக்கு அபிஷேகம் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால ஒரு தேசத்தை அழிப்பதற்கு 4 வார்த்தைகள் போதுமானதா இருந்தது. எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள், மந்திர தந்திரங்கள், போராட்டங்கள் அழித்து போடுவதற்கு இப்ப பேசுகிற பாஷைகள் போதுமானதா இருக்கிறது. சரீரத்தில் காணப்பட எல்லா வியாதிகளுக்கும் விரோதமாக பாஷையோடு கொடுக்கப்படுகிறது. நல்ல கண்ணை மூடிக்கோங்க. யாரு கண்களை திறக்க வேண்டாம். இதோ வானங்களுக்கு மேலாக மேலுக்கு மத்தியில ஒரு கரம் அசைவாடு நான் காண்கிறேன். ஒரு கரம் அசைவாடு காண்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சபைக்குள்ள வந்து கண்களுக்கு முன்பதாக எழுதப்படுகிற வார்த்தைகளை பார்த்து வாசிக்க ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு ஆவிக்குரிய மண்டலம். அந்த கரம் வந்துகிறதே, அந்த கரம் வருகிறதே, அந்த கரம் வருகிறதே. அந்த கரம் கிறிஸ்துவின் கரம். பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த அந்த தெய்வத்துவமான கரம் உன் பார்வைக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. ஒரு தேசத்தின் ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு தேவனிடத்துக்கு புறப்பட்டு வந்த 4 வார்த்தைகள் போதுமானதா இருக்கிறது. தேசத்தின் ராஜ்யம் அளிக்கப்பட்டு அங்க தேவனுடைய மனுஷன் வெளிப்படுவதற்கு 4 வார்த்தைகள் போதுமானதா இருக்கிறது. இன்னைக்கு பாஷைகளால் சபை நிரம்ப 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 காங்கியத்துடைய எல்லா ராஜ்யம் அளிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளால் நாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய எல்லா பொல்லாத கிரியை அழிக்கப்பட்டு தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேசத்தில் இருக்கின்ற எல்லா சாபத்தை அழிப்பதற்காக கர்த்தர் இப்பொழுது இந்த சபைக்கு பாஷையில் அனுப்புகிறார். இந்தியா தேசத்தில் இருக்கிற படித்திருக்கின்ற அழுகுகள், சாபங்கள், பொல்லாத வெறிகள், அசுத்தங்கள் அழிந்து போவது கர்த்தர் சபைகளை பாஷையில் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நேரமான இந்த கரம் அங்கும் இங்கும் உலாவுகிறதை காண்கிறேன். உலாவுவதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சில பேர் சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய கரமே உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரமே உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் உருவாக்குகிற விதத்தில் கர்த்தருடைய மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். Yes, in the name of Jesus. ஒருத்தர் கூட மிஸ் ஆகாதபடி Oh Jesus, கர்த்தருடைய கரம் ஒன்று சொல்ல சொல்லுகிறேன். உடைய பாடுகள், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உடைய பயங்கள் கர்த்தருடைய கரத்தில் சிக்குண்டது. அது கர்த்தருடைய கரத்துல மாட்டிருச்சு. யாரும் அதை தொட முடியாது, யாரும் பிடிக்க முடியாது. அதை அவர் தேடி பிடித்து அவர் அதை பிடிக்கிறதை காண்கிறேன். அது பிடிக்கப்படுகிறது. கர்த்தர் மீண்டுமாய் சொல்லுகிறார். ஓ ஜீசஸ், மகனே மகளே பயப்படாதே. சிக்குண்டது என்னுடைய கரத்தில். உன் பிரச்சனை மாற்றது என்னுடைய கரத்தில். உன் பயம் மாற்று
தளத்தில் ஒரு தடவை கூட மீண்டும் அவன் சரீரத்தை தொட முடியாத வழிக்கு கர்த்தருடைய பாதுகாக்க விரும்புகிறான். பாபு ஷகாச்சே ஹராகாதா லேப்ரகாச்சே ரியாகாதா ஓ ரியாகாபுஷேகே. I bless you in the name of Jesus. சபையை தொடர்ந்து ஓடு. பயந்து ஒதுங்கி நிற்காதே. உன் குடும்பம் மீண்டும் அவன் கரத்தில் கொடுக்கப்படும். உன் தொழில் மீண்டும் அவன் கரத்தில் கொடுக்கப்படும். உன் சுகவாழ்வு மீண்டும் அவன் கரத்தில் கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தால் யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை சபைக்கு சொல்லப்படுகிறது. உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. உன் ஜனத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. இயேசுவின் நாமத்தினால பாஷையினுடைய வல்லமை வெளிப்பட்டபடி